சவுண்டு வந்த மாதிரியே இருக்கு இங்கே. பாருங்களா, சம்திங் ஏதோ சவுண்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், கொஞ்சம் எலும்புகள்லாம் இருக்குது. என்னடா காலில் தட்டுப்படுதுன்னு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, தெரியுதா? ஏதோ பாருங்க மல்லு ஏதோ ஒன்று செத்துருச்சா இல்லை செத்து போட்டிருக்காங்க, சாவடிச்சு போட்டிருக்காங்க தெரியல. இது இதோட பண்ணு. வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு பயங்கரமான ஒரு அபாண்டட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செமையான ஒரு ஃப்ளாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, சின்ன சின்ன பில்டிங்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டுக்கு தனியாக வந்திருக்கேங்க. எனக்கு நினச்சாலும் எனக்கு பக்குன்னு இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டீமோட வரலாம் தான், ஸ்பூக்கியோட வரலாம் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண நினச்சேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் உடனே கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் உடனே வந்துட்டேன். சொல்லப்போனால் ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங்கை ஃபர்ஸ்ட் டைம் தனியாக எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் சொல்லப்போனால் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஏன்னா சுற்றி பார்த்தா எல்லா பக்கமும் ஏதோ செவரு முட்டு சேர்ந்து எந்த செவரு திரும்பினா எந்த பக்கம் கண்ணு முன்னாடி நின்றுரும் அப்படின்ற மாதிரியே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா கிளம்பும்போதே மனுஷன் கொஞ்சம் குழப்பி விட்டார். என்னை விட்டு போகிறல்ல பாரு, நீ என்ன ஆக போகிற பாருன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஸோ அப்படி வந்துட்டேன். ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் சொல்கிறாரு அவர். ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு அப்படியே எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பில்டிங் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஸ் வேலை, கரண்ட்டுக்கு ரூட்டு, ப்ளம்பிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்ச ஒரு சூப்பரான ஒரு பில்டிங். கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 ஃபேமிலிஸ் கிட்ட இருக்கிறாங்க. அதாவது வாழ வேண்டிய ஒரு வீடு, அவ்வளோ பெரிய ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்குது. கேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் மிஸ் ஆகி கீழே விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்றாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையால் விட்டாங்க அப்படின்றாங்க. ஏகப்பட்ட கேஸுன்றாங்க. யார் சொல்கிற கதை என்ன ஏதுன்னு உண்மையாக அது கிளியராக தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையால் விட்டுனாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன சொன்னார்னா அமானுஷங்கள்ன்றாரு, இன்னொருத்தர் என்ன சொல்ல போச்சுன்னா கேஸு கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக நடக்கலை, டைமிங்க்கு கொடுக்கல அப்படின்றாங்க. சிலர் நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. யார் சொல்கிறது என்ன கதைன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நான் எதுவுமே அந்த அளவுக்கு கிளியராக ஜட்ஜ் பண்ணி பதில் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பில்டிங் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸு. வண்டி சவுண்டே இல்லைங்க. அப்போ இந்த இடத்துல வீடு கட்டி எல்லோரும் கொடுத்துன்னு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும். காற்று செமையாக அடிக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடித்தாலும், எதனா ஒரு இடத்துல வெயில் அந்த மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஆனால் சும்மா சொல்லப்போனால் ஓவரால் நான் ஓடி பார்த்துலாம் தான் நினச்சேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுற்றி காமிச்சாலும் பில்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக போகிறது கிடையாது. அதே 4 ரூமு, கிச்சன், பெட்ரூம், ஹாலு இப்படி தான் இருக்க போகுது இல்லை. ஆனால் நான் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, எவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோமோ கிளம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ சேர வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஸோ நம்மளோட ஃபால்கன் ரைடர்ஸ் சேனல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்பன் எக்ஸ்ப்ளோரிங்க்கும் நீங்கள் ஒரு பயங்கரமான உங்கள் லெவல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் பேசிகிட்டு இருக்கிறது ஆல்ரெடி பில்டிங்குள்ளே வந்தாங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உள்ளே வரும்போது கொஞ்சம் தைரியத்தோடு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பேசிடலாம் அப்படின்றதுக்காக மனசு திட்டப்படுத்திட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகிட்டால் கொஞ்சம் மனசு திட்டப்படுத்திக்கலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? என்னென்ன இருக்குது, பில்டிங் எப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங்ன்றதை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இதே மாதிரி வேறு ஏதாவது பில்டிங் எதனா இருந்துச்சுனாலும் அதை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
எஸ் அப்படியே நம்ம வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்துட்டு உள்ளே போகிறது தான் பார்த்துருக்கோம். நம்ம ஷெட்டு அங்கே பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு பில்டிங்ஸ் பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ன போகிறோம், நம்மளுக்கு பின்னாடி என்ன காட்டுற முடியல. ஸோ அந்த பில்டிங் கிட்ட வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அது உள்ள ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல, இருந்தால் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே என்னென்னு பார்த்துட்டு வரேங்க, சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு உள்ளே அப்படியே வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்களா உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் கிட்ட வந்துருக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குங்க. ஒரு குட்டி ஷெட்டு ஒன்று இருக்குது. இது ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நான் வந்து இந்த இடத்துக்கு பர்மிஷன் வந்து அந்த அண்ணாக்கிட்ட நான் கேட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் விட மாட்டாங்க. எஸ், இது என்ன ஷெட்டு? இல்லை எதுவும் இல்லைங்க, யாரும் இருக்காங்களா? எஸ், இது ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி காலி ஷெட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்தாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டுறதுக்காக ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அப்படியே இருக்குங்க பாருங்கள். இந்த ஒரு பில்டிங்ஸ்லாம் அப்படியே ஒரு டெமாலிஷன் பண்ண மாதிரி இருக்குது. டெமாலிஷன் பண்ணிருக்காங்களா இல்லைனா பாதியிலே விட்டுருக்காங்க தெரியல. இந்த பில்டிங்லாம் அப்படியே இருக்குது. இந்த பில்டிங் பாருங்களேன். இப்போ இதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். ஆனால் அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்துருக்கேன், மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. என்ன காரணம், இதோட இன்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் இதுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போகணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். மேக்ஸிமம் கிரவுண்ட் ஃப்ளோரு இந்த பில்டிங்கை வந்து டோட்டலாக எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துருவோம். எத்தனை பேரோட கனவு, எத்தனை பேரோட ஆசையில் வந்து கடன் போட்டிருக்கலாம், லோன் போட்டிருக்கலாம், காசு நகை எல்லாத்தையும் வச்சுருக்கலாம். என்னப்பா சவுண்டு? காசு நகையை வச்சு எப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரிலங்க. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அங்கே பாருங்களேன், மக்கி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அது நல்லா இருக்குதா இல்லை எப்போ உடஞ்ச உடனே தெரியல பாருங்கள். அப்படியே நின்றுட்டுருக்கு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இன்னும் அப்படியே நிற்குதுங்க இந்த பில்டிங் கட்டுற ஒர்க் பண்ணுற அந்த மிஷின்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாட்டுன்னு தெரிஞ்சது உள்ளே ஒரு 500 வீடாவது இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. சரி, நம்ம கிட்ட போய் என்னென்னு பார்க்கலாங்க. எஸ், இங்கே பாருங்களேன். இது வந்து அவ்வளோ பெரிய இதுவாக எதுவும் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பில்லர் மட்டும் போட்டு கம்ப்ளீட்டாகவே மொட்டையாக விட்டுருக்காங்க. இது வந்து இதுக்கு ஆஃபீஸ் மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பில்லரு இதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இது ஒரு இடங்க. ஸோ இதுவும் அப்படியே இருக்கு பாருங்க. எஸ், கம்பி சவுண்டு பார்த்தீங்களா? எஸ், இது எந்த மாதிரி ஆஃபீஸ் மாதிரி கட்டிருப்பாங்களா என்னன்னு தெரிலங்க. பாருங்கள், டோட்டலாக இதோட இடம் வந்து எங்கேப்பா சவுண்டு? மாடா? எஸ், இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இது ஜஸ்ட் நார்மல் ஓப்பன் ஸ்பேஸ் தான். பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பில்லர் போட்டு கட்டியிருக்கிறாங்க. ஏதோ ஆஃபீஸ் மாதிரி கட்டிருப்பாங்களா வேறு எதுக்கான்னு தெரில. ஸோ இந்த இதில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கொஞ்சம் ஹைட் தூக்கிட்டு மேலே போட்டு கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, சரி, அடுத்து நம்ம அந்த பில்டிங் போய் பார்ப்போம். கிட்ட போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ளோர் அது போகிற மாதிரி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் பாருங்கள் நம்பர் போட்டிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் 7, 8, 9 அப்படி மேலே போது பாருங்கள், லைனாக நம்பர். ஸோ அப்படி தாங்க இருக்குது. நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். எஸ், ஆனால் எத்தனை பேரோட கனவுல எத்தனை கோடி பணம் இன்வெஸ்ட் பண்ணி கட்டின ஒரு பில்டிங் இப்படி இருக்கே. நிஜமாக சொல்ல போனால் இவ்வளோ பெரிய பில்டிங்க. அந்த பின்னாடி பக்கம் நம்ம இன்னும் போகல, இங்கேயே பார்த்தேன். ஸோ இதுவே பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த அண்ணா சொன்னது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இது வந்து ஒரு 50 ஏக்கரா ப்ராப்பர்ட்டியாக. ஸோ அப்படி விட்டுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கட்டி அந்த பில்டர்ஸ் விட்டுருப்பாங்க. சத்தியமாக நார்மலாக கொஞ்சம் பணம் போட்டு கட்டி அந்த பில்டிங் அப்படியே கைவிட்டாலே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தாங்கன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி அப்படியே விட்டுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரில. சரி, பார்க்கலாங்க. சரி, நிஜமாக சொல்ல போனால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப நாளாக நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த அண்ணன் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பர்மிஷன் கேட்டு வந்தாச்சுங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, வாங்க அடுத்து நம்ம போகிறது அந்த பில்டிங் தான் போகிறோம். பார்க்கலாம். எஸ், நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே முடிச்சாச்சுங்க. அந்த பக்கம் போய் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதை பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த பில்டிங்க்கு என்ட்ரி ஆக போகிறோங்க. எஸ், உள்ளே போயிட்டு என்னென்னு பார்த்துருவோம். நான் அந்த அண்ணாக்கிட்ட அப்போ கேட்கும்போதே கேட்டேன். ஸோ உள்ளே யாராவது இங்கே யாராவது இன்சார்ஜ் இருப்பாங்களா சொல்லணுமா அப்படின்ட்டு. அங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சம்பவமாகாமல் இருந்தால் சரி, உள்ளே ஏதாவது கோஸ்ட் கீஸ்ட் இருக்கும் போது அவங்ககிட்ட இன்சார்ஜாக கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு காமெடி பண்ணிட்டேன். ஓ மை காட், இங்கே பாருங்களேன் அந்த பில்டிங்கு. அட்டேங்கப்பா, எத்தனை ஃப்ளோர் இது? டோட்டலாக வந்து தெரிஞ்சு ஒரு 13 to 14 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க.
வா. இது எப்போ உடஞ்ச உடனே தெரியாத அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்கா மக்கி போயிருக்கான்னு கூட தெரியல. ஓகே, உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இது ஒரு இரும்பு பைப் இருக்கு. இது எதுக்கு? எது என்ட்ரின்னே தெரியலையே. இந்த பக்கமா அந்த பக்கமா பார்ப்போம். என்ட்ரியே காணோம். சுற்றி சுற்றி போகிற மாதிரி தான் இருக்குது. எது வேணா போ, இதில் வேணா உள்ளே போயிடலாமோ? மெயின் என்ட்ரன்ஸே காணுமே. அங்கே படிக்கட்டு இருக்கு. ஒருவேளை இதானோ? டேங்கப்பா, இவ்வளோ ஒரு பில்டிங்கு. வா, தெரிஞ்சு இதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ குட்டி என்ட்ரன்ஸாக இருக்கும் இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு. சம்திங் இங்கே ஒரு ரூட் இருக்குது. ஆனால் இது பக்கத்துலாம் பாருங்களேன், நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்த அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. எஸ், இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஸ்பூக்கிலாம் வரலைங்க. இன்றைக்கி தனியாக இவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து எடுக்க விட்டாங்க. ஆனால் என்ன காரணம்னு பார்த்தா, இது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு கன்ஃபார்ம் ஆன ஒரு பில்டிங். அதனால் வேறு வழி இல்லை, நானே வந்துட்டேன். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். வரவேற்க யாராவது இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறது தெரில, பார்க்கலாங்க. எஸ், அப்படியே உள்ளே போவோம். எனக்கு உள்ளே போகும்போதே பள்ளிலாம் சவுண்டு போடுது. ஓகேங்க, ஒரு வழி நம்ம பில்டிங்குள்ளே வந்தாச்சு. எஸ், இது பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு உள்ளே போகிற படிக்கட்டு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற படிக்கட்டு. இது ஒரு படிக்கட்டு, இது மெயின் ஸ்டெப் மாதிரி இருக்குது. பில்டிங் பார்க்குறதுக்கு ஒரே கவுண்ட் மாதிரி இருக்கும். என்னங்க இவ்வளோ தண்ணி டார்க்காக இருக்குது பார்த்து. ஆனால் சரியான ஆழம். எனக்கு தெரிஞ்சு சரியான லிஃப்ட்டு கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், லிஃப்ட்டுக்கு கட்டியிருக்க ஸ்பேஸ் தாங்க. அங்கே பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், லிஃப்ட்டுக்காக கட்டியிருக்கிற ஸ்பேஸ் அது அந்த எண்டு வரைக்கும் இருக்கு பாருங்கள். தண்ணியோட டெப்த் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சது குறைஞ்சது ஒரு 10 அடிக்கு மேலே இருக்குங்க ஆழம். டேங்கப்பா, எப்படி ரொம்ப இருக்கும்? மழை தண்ணி பட்டு பட்டு ரொம்பிடுச்சோ. காற்று பயங்கரமாக அடிக்குது. பாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இது உள்ள போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்படியே பாட்டாக பிரிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரூம்ஸு. எஸ், எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃப்ளாட் நினைக்கிறேங்க. இது இது ஒரு பிளாக்கு, இது ஒரு ஃப்ளாட்டு. ஆமாம், இது ஹால் மாதிரி. இது ஒரு பெட்ரூம் நினைக்கிறேன். கரெக்ட், ஆமாம், இது ஒரு பெட்ரூம் பிரித்து கட்டியிருக்காங்க. இது பாத்ரூம் நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் பாருங்களேன், ஆலபிள கல் தான். எஸ், இது வந்து இன்னொரு பெட்ரூம். ஆனாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குதுங்க. என்னன்னா, தனியாக வந்திருக்கும் போது அந்த திக் திக் படம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. இது அட்டாச் பாத்ரூம் போல இருக்குது. எஸ், ஆமாம், இது ஒரு அட்டாச் பாத்ரூமில் இருக்குது. இது வந்து வியூங்க. இங்கேருந்து தெரியுதா? டோட்டல் வியூ பாருங்களேன். எஸ், எனக்கு இது கிச்சன் நினைக்கிறேன். நடக்கலாமா வேண்டாமா? ஆல்ரெடி உடஞ்சி உள்ளே போயிருக்குங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து உடஞ்சி உள்ளே இறங்கியிருக்கு. இங்கே நம்ம எதாவது காலை வச்சு உள்ளே போயிட போகுது. எஸ், இது ஒரு தனி ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்குது. ஆமாம், ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆச்சுன்னா அதோட பிளாக்ஸ் மாதிரி. இது என்னங்க? இதுவும் லிஃப்டோட ஸ்பேஸ் மாதிரி தான். ஏங்கப்பா, ஆமாங்க, தெரியுதா? இது லிஃப்டோட ஸ்பேஸ் மாதிரி. ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அந்த இடமும் இருக்குது. இங்கே பாருங்க. ஆனால் அது தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இங்கே தண்ணி இல்லை, ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிளாக் இதோட முடிஞ்சிருச்சுங்க. இது மேலே மாடி ஏறுற மாதிரி தான் இருக்குது. அந்த குட்டி பிளாக்ல வந்துட்டு பக்கத்தில் பாருங்க, அங்கே இருக்குது.
ஆனால் மேலேயும் இதே சைஸு இதே சேமில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டாம், நம்ம கீழே இறங்கிடலாம், வேறு பிளாக் போயிடுவோம். வா, என்ட்ரி ஆகும்போது இதை டிசைன் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வர்றது கொஞ்சம் பக்குன்னு இருக்குதுப்பா. யாரும் இருக்க மாட்டாங்க அந்த டைமில். பேய் பிசாசு குட்டி சாத்தா தந்துட போகுது. ஆனால் என்ன தைரியத்தில் நான் அபண்டன்ட் வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தேன் தெரியல. ஏதோ ஒரு ஃப்ளோர் தைரியத்தில் அப்படியே எடுத்துட்டேன். வா, காற்று தாங்க பயங்கரமாக அடிக்குது. இது அதுக்கு மேலே இருக்க ஒரு ஃப்ளாட்ஸ்குள்ளே வந்துட்டோம். இது என்ட்ரி. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுங்க. ஃபினிஷிங் மட்டும்தான் பாக்கி. ஒரு கிச்சன் மேடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஹாலுக்கு இது ஒரு பெட்ரூம். ஓ, பாத்ரூம் பைப்லைன்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். எஸ், இது அட்டாச் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம். பெட்ரூம்ன்ற அட்டாச் பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூம். எஸ், இது ஒரு ரூமுங்க. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க செட் பண்ணி. அதுக்கு சேம் ஆப்போசிட்டில் இன்னொரு பில்டிங் இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் என் செருப்பு சவுண்டே எனக்கு பக்குன்னு இருக்கு. எஸ், இது பாருங்கள், உள்ளே என்ட்ரி ஆகும்போது இங்கே ஒரு கிச்சன் இருக்குது. சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு. பாத்ரூம் இருக்குது. அந்த கிரைன்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, பில்டிங் ஒர்க் பண்ணுறதுக்காக. அதுவா இல்லை வேறு எதா? இங்கே ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்குறாங்க. பக்கத்து வந்து பிளாக். இது தெரிஞ்சு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இறங்குது பள்ளமா, இவ்வளோ பள்ளமா இருக்குது. நார்மலாக பாத்ரூம் வந்து ஒரு அளவு தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் இறங்குற அளவுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே குட்டி ஸ்விம்மிங் பூலோ. என்னென்னலாம் வச்சு பில்டிங் கட்டுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்கை அப்படியே கைவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சாங்க. என்ன சொல்கிறாரு, 15 இயர்ஸ் ஆகிடுச்சுப்பான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 15 அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு தெரில அப்படின்றாரு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பில்டிங்கோட அவுட் சைடில் போயிட்டு என்னென்னு பார்த்துடலாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்ற பக்கம் பார்த்துருக்கோம். இது ஒரு பழங்க. எஸ், அங்கே பாருங்களேன், ஒரே சேம் தான். தண்ணி பாருங்க, இது இருக்கு. ஸோ ரெண்டு லெஃப்டோட வழி இதுதான் மெயின் போல இருக்கு. ஒரு பிளாக்காக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு. இது பாருங்களேன், இதுதான் அங்கேயும் இருக்கு. சரி, தெரிஞ்சு ஓவரால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டுக்கு 4 வீடு மாதிரி. ஓகே, இதை வந்து பார்ப்போம். எஸ், அவ்வளோதாங்க. அதே சேம் காமன் தாங்க, ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியல.
எஸ். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ சம் கேஸால் வந்து அப்படியே விட்டுட்டாங்க, அப்படியே நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை என்ன கதைன்றது நம்மளுக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். இன்ஃபர்மேஷன் எதுவும் அந்த அளவுக்கு வரலைங்க. ஸோ நம்மளும் அந்த அளவுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணி கேட்டுக்க வேண்டாம். எஸ், இதுதாங்க நம்ம வந்த ரூட்டு. இதுதான் நம்ம வந்த ரூட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், கொஞ்சம் எலும்புங்கள்லாம் இருக்குது. என்னடா காலில் தட்டுப்படுதுன்னு பார்த்தேன், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, தெரியுதா? ஏதோ பல்லு ஏதோ நீங்க செத்துருச்சா இல்லை செத்து போட்டிருக்காங்களா, சாவடிச்சு போட்டிருக்காங்கன்னு தெரியல. இது இதோட பண்ணுங்க. ஆடா மாடா இல்லை நாயா, தெரியுதா? எவ்வளோ படம் சம்திங் சம்திங். அது உள்ள போல பார்த்துருவோம். என்ன இருக்கு? சேம் வியூ பாயிண்ட் தான். சவுண்ட் அந்த மாதிரியே இருக்கு இங்கே. சம்திங் இது ஒரு சவுண்ட் வந்த மாதிரி இருந்தது. எஸ், இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலே எனக்கு தொல்லை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி குழவிதாங்க பிடிச்சி அங்கங்கே கொட்டி விட்டுரும். லாஸ்ட் டைம் எனக்கு ஏகப்பட்ட தடவை கொட்டி இருக்குது. இது பாருங்க, இந்த குழவி டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடும், இல்லைன்னா சம்பவம் பண்ணி விட்டுரும். இது ஒரு பிளாக் அப்படி. ஆமாம், அங்கே இருந்த மாதிரி இது ஒரு பிளாக். இது ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். சம்திங் அந்த பில்டிங் கிட்ட ஒரு சவுண்ட் வருதுங்க. கேக்குதா? பாருங்க, ஆனா அங்க யாருமே இல்லை. கேட்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா அந்த ஃப்ளோர்லேருந்து வர மாதிரி தான் இருக்கு. இந்த 2 ஃப்ளோருக்குள்ளே தான் வருது, இந்த பிளாக்ல. வீடியோ சீக்கிரம் முடிச்சுக்கலாமா? கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு தனியாக வந்தாலே தங்க தலைவலி. ஆனால் இந்த சவுண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை அங்கே ஏதாவது இருந்து சவுண்டு வருதா இல்லை காற்றுல சவுண்டு வருதா தெரியல. பட் ஆனால் சவுண்டு வருது. இது பாருங்க, தெரியல இது என்ன பிரச்சனைன்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே முடிச்சுட்டு கிளம்புவோம். ரைட், இது உள்ள தான் பார்த்தோம். எஸ், இதுவும் அதே மாதிரி தாங்க. கிச்சனு அப்படியே பால்கனி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் சொல்ல போனால் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்குன்னாங்க, 100,000 வீடு. பட் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை. எத்தனை பேரோட கனவு இப்படி நாசமாக போய் நிற்கிது. எனக்கு எங்கேயோ அங்கங்கே ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நார்மலாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரியாக சவுண்டு இதை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது.
எஸ், ஓகே அப்படியே கீழே போகலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. என்ன பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. ஸோ நம்ம வீடியோ பெருசாக எடுத்துக்கிட்டு தான் போனோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ற மாதிரி ஒரு 4-5 பார்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏறி வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 2 வீடு இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 4 வீடு இருக்குது. ஸோ டோட்டலாக 6 வீடை நம்ம பார்த்துட்டோம். 6 வீடை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ பில்டிங்கே காமிச்சாலும் நமக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக போகிறது கிடையாது. ஆனால் நான் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்து பில்டிங், அதாவது அங்கே தெரியும் பாருங்கள், அந்த பில்டிங்கில் வந்து ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஸ்டில் சவுண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் பேசுகிற சவுண்டு எனக்கு எக்கோவில் எனக்கு ஒரு பக்குன்னு இருக்குது. நடக்கிற சவுண்டும் எனக்கு ஏதோ டபுள் சவுண்டு வர மாதிரிலாம் எனக்கு கேட்குது. ஒருவேளை நான் ஃபுட் ஸ்டெப் வைக்கிறது கீழே இருக்கிற மண்ணை மிதிக்கிற சவுண்டு அது மாதிரி பார்த்துட்டு டபுள் சவுண்ட் கேட்குதான்னு தெரியல. மேபி அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் ஹாரராக ஃபீல் ஆகுது. வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பர்மிஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லைங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு கேட்டு வச்சா எப்போ என்ன பண்ண சொல்லுவானா, ஒரு 1 week 10 days தான் வந்து எடுத்துக்கோங்க ஷூட் அப்படின்னு சொல்லுவார். சரி, நானும் அந்த மாதிரி தான் எடுத்துலாம் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்துட்டு சரி நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூக்கியை கூப்பிடலாம் தான் நினச்சிட்டு பார்த்தேன். ஆனால் ஸ்பூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருக்கனால ஸோ அவருக்கு உடனே வர முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுச்சுன்னா பெர்மிஷன் கிடைக்கணும் கஷ்டமாயிடும். சரி நீங்களாவது போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஆல்மோஸ்ட் வந்து வீடியோ எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் எனக்கு ஏதோ ஒரு பேடாக ஃபீல் ஆகுது, பேட் வைப்பு. வரும்போது என்ட்ரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போகும்போது எனக்கு இப்போ சம்திங் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டு ஓடிடலாம். சரிங்களா? என் தெரிஞ்சது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம வெளியே போவோம். வெளியே போயிட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வீடியோவை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேங்க. சரிங்களா? ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பில்டிங் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை முடிச்சிட்டேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரையும் போய் என்ட்ரி பண்ணியாச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சில வீடியோஸ்லாம் முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு போதும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பக்கன்னு ஒரு ஹாரராகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிருக்கேன். பயந்தே போயிட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரிங்லாம் அந்த திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்ச அந்த ஒரு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா நான் அன்றைக்கி போனதே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக போயிருந்தேன். எனக்கு அதுவே ஒரு பக்கம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா தனியாக போகும்போது நம்மளோட செருப்பு சவுண்டே கிட்டத்தட்ட நம்ம ஷூ சவுண்டுமே பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தனியாக போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு திகிலாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா நான் அதை தனியாக வந்துகிட்டே இருக்கேன். ஒரு செகண்ட் முடிச்சுட்டு வெளியே வரேன். டக்குன்னு அந்த ஏரியாவில் இருக்க நல்லா எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க ஒரு போதையில் இருந்த மாதிரி இருந்தாங்க. திடீர்னு எதிர்க்க வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி முறைக்கிறதும் அது பண்ணுறதுனே, யார் நீ இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க, எதுக்கு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதாவது 15 ஆச்சு. ஏன்னா நான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். இவங்க வந்து திடீர்னு வந்துட்டு யாருன்னு கேட்கணும் அதான் சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க வந்து அதனால் வீடியோ நான் அங்கேயே கட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாலும் அவங்க கிட்ட ஆனால் இது மாதிரி வேறு யாரோ வந்து இது மாதிரி வந்து நம்மளை நடுவில் வந்து கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு உடனே வந்துட்டார். ஏன்னா இவங்க கூட பெரிய தகவலாச்சு. இல்லை பெரிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போகும்போது சில இடத்துக்கு போகும்போது இந்த லோக்கலோ இல்லை குடிச்சிட்டோ இல்லை வேறு ஏதாவது வந்து அதாவது லோக்கல் பசங்களில் பார்த்தீங்கன்னா நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கு இந்த குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பெரிய தலைவலி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனிதத்தன்மையை இழந்துருவாங்க. அவங்க போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது இப்போ இருக்கிற எப்படி சொல்கிறதுங்க, இந்த மாதிரி அபேண்டட் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோஸ்ட்டை விட பெரிய பிரச்சனை வருதோ இல்லையோ இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களால ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. 3வது தான் சைக்கோ. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சே பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் யார் எப்போ போனாலும் சரி, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு புது யூடியூபர் சேனலாக இருக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு அட்வென்ச்சராக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், போகாதீங்க. அதேமாதிரி போகிறீங்க அப்படின்னா பார்க்கணும், ஒரு சின்ன ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் எடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பசங்களாக போகிறீங்க ஒரு டீமாக போகிறீங்க அப்படின்னா போயிட்டு யாரையாவது ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு போங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் யாராவது சப்போர்ட்டை கேட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது சேஃபு, இல்லைனா அது பெரிய பெரிய பிரச்சனைங்க அது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ சேம் டைம்ஸ் அன்றைக்கி அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசி புரிய வச்சதுக்கப்புறம் யார் நீ முதல்ல நீ எங்கே வந்து சொல்லிட்டு அவர் அவங்க மேலே பிரச்சனை பண்ணிட்டாரு. இந்த இடம் வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு இதுவானது, நீ எப்படி உள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை அவங்க பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு வழியாக அதுக்கப்புறம் பேசி நார்மல் ஆகிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து அதனால தான் வீடியோ அங்கேயே கட் ஆகிடுச்சு. ஏன்னா என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. வீடியோ அதனால தான் கட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, அதுக்கப்புறம் சேஃபாக வந்துட்டேன். இதுக்கப்புறம் வர போகிற வீடியோலாம் பாருங்கள், வேற லெவலில் இருக்கிற வீடியோலாம் வந்துட்டு இருக்க போது. எவ்ரி வீக்லி ஒன்ஸ் நான் வீடியோ போட்டுருவேங்க, சரிங்களா? ஏன்னா மோட்டோ விளாக் சேனலில் வந்து 3 days 4 days ஒன்ஸ்க்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா ஃபோன் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தனால என்ன ஆச்சு, என்னால் வந்து ஃபோனில் எடிட்டிங் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் மூவ் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் எடிட் பண்ணுறேன். ஏன்னா ஃபோனோட எடிட்டிங் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு இப்போ தான் நான் பிக்கப் பண்ணி நல்லா வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஃபோனில் ப்ராப்ளம் ஆனால இப்போ லேப்டாப்க்கு மூவ் பண்ணி எடிட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அந்த டூல்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதனால தான் இந்த அபண்டர் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செமையாக வீடியோ நான் சூப்பராக கொடுத்துறேங்க, சரிங்களா? யாராவது இதே மாதிரி புது அபண்டர் ஏரியா ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக என்னை இன்ஸ்டாவில் கண்டிப்பாக பிங் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதில் பார்த்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஃபால்கன் ரைடர் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான அபண்டர் வீடியோவில் நம்ம சீக்கிரமாக என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அபண்டர் வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம், சரிங்களா? சூப்பரானது இல்லைங்க, செமையான சில வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க, சரிங்களா? எல்லாரும் பார்த்து பத்திரமாங்க, சேஃபாக இருக்கும். பாய். Beep, beep, Richie.